Hi, hello and welcome to Tech with Hema. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபாரின் கீ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபாரின் கீ அப்படின்னா என்னென்னா, ஒரு டேபிளில் இருக்க ஒரு பர்டிகுலர் காலம் இன்னொரு டேபிளில் இருக்க ப்ரைமரி கீயை ரெஃபர் பண்ணுறது தான் ஃபாரின் கீ. அந்த ரெண்டு டேபிள்குள்ளேயும் அந்த ரெண்டு காலம்குள்ளேயும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை லிங்க்கை ரெஃபர் பண்ணுறது தான் ஃபாரின் கீ. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோர்ஸ் டேபிள் எடுத்துக்கோங்க. அந்த கோர்ஸ் டேபிளில் கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், அந்த ஸ்டாஃப் நேம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஒரு ஐடி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் டேபிளில் கோர்ஸ் ஐடி தான் ப்ரைமரி கீ. இதை நான் ஸ்டூடெண்ட் டேபிளில் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் டேபிளில் என்கிட்ட ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ப்ளஸ் இந்த கோர்ஸ் ஐடியும் இருக்குது. அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் என்ன கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் ஐடி காலமும் இருக்குது. இந்த கோர்ஸ் ஐடி காலம் கோர்ஸ் டேபிளில் இருக்க கோர்ஸ் ஐடி காலமை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ இங்கே இருக்க இந்த கோர்ஸ் டேபிளில் என்ன கோர்சஸ் இருக்கோ அதில் ஏதாவது ஒரு கோர்ஸு தான் இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க கோர்ஸ் ஐடி கோர்ஸ் டேபிளில் இருக்க கோர்ஸ் ஐடி ப்ரைமரி கீயை ரெஃபர் பண்ணுறதுனால இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க கோர்ஸ் ஐடி ஃபாரின் கீன்னு சொல்லிட்டு சொல்வோம். ஸோ இந்த கோர்ஸ் டேபிளில் என்ன கோர்சஸ் இருக்கோ அதை தான் இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் டேபிளில் இல்லாத ஒரு கோர்ஸை நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளில் நம்ம என்ட்ரி போட்டோம்னா அந்த ரெண்டு டேபிள்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப், ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அது அலோவ் பண்ணாது. அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் நமக்கு ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை நம்ம இந்த டேபிளில் டெலீட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத டெலிஷன், அப்டேட், இன்சர்ட் இது எல்லாத்தையுமே இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன் வித் கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், ஸ்டாஃப் நேம் இந்த காலம்ஸோட. இதில் நான் ஒரு 4 வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணுறேன், 4 ரெக்கார்ட்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கோர்ஸ் டேபிளில் சில ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணும் போது ஃபாரின் கீயை 2 விதமாக நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ ஒன்று ஸோ இந்த கோர்ஸ் ஐடின்றது தான் ஃபாரின் கீ இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் கோர்ஸ் ஐடி அது இன்டீஜர் டேட்டா டைப். நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணணுன்னா, ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ் எந்த டேபிளில் ரெஃபர் பண்ணுது, கோர்ஸ் டேபிளை ரெஃபர் பண்ணுது. எந்த காலமாக ரெஃபர் பண்ணுது, ப்ரைமரி கீ, கோர்ஸ் ஐடி. ஸோ இந்த கோர்ஸ் ஐடி, ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் இருக்க கோர்ஸ் ஐடி ஃபாரின் கீ. இதை எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, கோர்ஸ் டேபிளில் இருக்க கோர்ஸ் ஐடியான ப்ரைமரி கீயை இது ரெஃபர் பண்ணுது. ஸோ இதுதான் சின்டாக்ஸு. ஒன்று இப்படி கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அந்த கன்ஸ்டன்ட்க்கு ஒரு நேம் கொடுக்கணும், இல்லை மல்டிபிள் காலம்ஸ் ஃபாரின் கீயாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுக்கலான்னா, இந்த கோர்ஸ் ஐடி நார்மலாக டிக்ளேர் பண்ணிவிட்டு டேட்டா டைப்போட கன்ஸ்டன்ட்க்கு ஒரு நேம் fk_students, ஃபாரின் கீ எது, கோர்ஸ் ஐடி, ரெஃபரன்சஸ் கோர்ஸ் டேபிளில் ரெஃபர் பண்ணுது, அதில் இருக்க காலம் கோர்ஸ் ஐடி. ஸோ இப்படியும் கொடுக்கலாம். ஸோ நான் இதை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் ஃபாரின் கீயோட க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் 401 அப்படிங்கிற கோர்ஸ் ஐடி கொடுத்து நான் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்மக்கிட்ட கோர்ஸ் டேபிளில் 404 வரைக்கும் தான் கோர்ஸ் ஐடி இருக்குது. 405ன்னு ஒரு ரெக்கார்டு இல்லவே இல்லை. இப்போ நான் 405ன்னு ஒரு கோர்ஸ் ஐடி வச்சு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில். இப்போ எரர் வரும் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன எரர் வந்திருக்குன்னா, இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ஃப்ளிக்டட் வித் தி ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டோட நேமு, த கான்ஃப்ளிக்ட் அக்கர்ட் இன் டேட்டாபேஸ் யூனிவர்சிட்டி, டேபிள் கோர்ஸு, காலம் கோர்ஸ் ஐடி. ஸோ அந்த கோர்ஸ் டேபிளில் இல்லாத ஒரு கோர்ஸ் ஐடியை நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணதுனால அந்த ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நமக்கு அந்த எரர் வந்திருக்கு. இதே எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னா நம்மளால் நம்ம இஷ்டத்துக்கு எந்த ரெக்கார்ட்ஸ் வேணாலும் இன்சர்ட் பண்ண முடியும், விச் இஸ் நாட் கரெக்ட் இல்லையா. ஒரு இல்லாத கோர்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் அதை நம்ம லிங்க் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். இப்போ நான் இதை மாற்றி 402 இருக்க கோர்ஸை கொடுத்தேன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா நமக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு.
அதே மாதிரி இப்போ இன்சர்ட் பண்ண வந்து அலோவ் பண்ணலை இல்லையா, அதே மாதிரி இப்போ கோர்ஸ் ஐடி 402 வந்து நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்லையும் இருக்குது, கோர்ஸ் டேபிள்லையும் இருக்குது. இப்போ நான் 402ன்ற கோர்ஸை வந்து கோர்ஸ் டேபிள்லேருந்து delete பண்ண ட்ரை பண்ணுறேன். delete from course where course id is equal to 402. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு எரர் வரும். ஏன்னா இந்த 402ன்ற கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து நம்ம delete பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா delete statement conflicted with the reference constraint fk students. The conflict occurred in database students table column வந்து course id அப்படின்னு வந்திருக்கு. இதே வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்லேருந்து அந்த ரெக்கார்டை delete பண்ணிட்டேன்னா, எந்த ரெஃபரன்ஸும் இல்லை அப்படின்னா என்னால் வந்து கோர்ஸ் டேபிள்லேருந்து அந்த ரெக்கார்டை வந்து delete பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்லேருந்து அந்த கோர்ஸ் ஐடியை வந்து நான் delete பண்ணுறேன். இப்போ நான் delete பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ இப்போ எந்த ரெஃபரன்ஸும் இல்லை, 402ன்ற கோர்ஸ் ஐடிக்கு எந்த ரெஃபரன்ஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில். இப்போ வந்து என்னால் வந்து கோர்ஸ் டேபிள்லேருந்து அந்த கோர்ஸ் ஐடியை வந்து delete பண்ண முடியும். ஸோ இது ஏன் இந்த மாதிரி எரர் வருதுன்னா அந்த ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால தான். ஸோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ணும்போது எப்படி வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணோன்னு பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி க்ரியேட் ஆன டேபிளில் எப்படி வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த டேபிளை ட்ராப் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாமல் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஆல்டர் ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து 2 விதமான ஆல்டர் டேபிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஆல்டர் டேபிள் நேம் ஆட் ஃபாரின் கீ. எது வந்து ஃபாரின் கீனா நம்ம கோர்ஸ் ஐடி தான் ஃபாரின் கீ. ரெஃபரன்சஸ் எதை ரெஃபர் பண்ணுது, கோர்ஸ் டேபிளில் இருக்க கோர்ஸ் ஐடியா. இது ஒரு விதமான ஆல்டர் ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்லாட்டி நான் ட்ராப் பண்ணிடுறேன் மறுபடியும். கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் கொடுத்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆல்டர் டேபிள் நேம் ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு ஒரு நேமு, ஃபாரின் கீ எதுனா கோர்ஸ் ஐடி, ரெஃபரன்சஸ் கோர்ஸ் டேபிளில் இருக்க கோர்ஸ் ஐடி. இது இன்னொரு மெத்தட். ஸோ இதுவும் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இது சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் கன்ஸ்ட்ரெயின்ட் நேம். இப்போ ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் SQLல பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye-bye.